வணக்கம் என்கேபி நேச்சர். இந்த வீடியோ நான் போன வாரமே எடுத்துட்டேங்க. நம்ம தோட்டத்தில் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா முழுசுமே பழங்கள் செடி தான் வச்சுருக்குங்க. 4-5 வகை கொய்யா, மாதுளை, ராம் சீதா, முள் சீதா, செர்ரி, வாட்டர் ஆப்பிள், பிங்க் ஆப்பிள், இந்த மாதிரி நிறையா செடிங்க வச்சுருக்குங்க. அந்த மானுங்க ரொம்ப தெளிவாக உள்ளே வந்துங்க கொய்யா, நோனி, அப்புறம் மா பிஞ்சு நிறைய விட்டுருந்துச்சுங்க. அதெல்லாம் நீட்டாக மரம் தாவி பிடுங்கி சாட் போட்டு போகிறாங்க. அது மனுஷங்களை பார்த்து நல்லா பழகிடுச்சுங்க. பயங்கிறது எல்லளவு இல்லை. என்னை பார்த்தக்கப்போ கூட மெதுவாக தான் போகுதுங்க. நம்ம வீட்டிலேருந்து இந்த ஃபீல்டுக்கு வரக்கு சுற்றி கேட்டு போட்டிருக்குங்க. அதான் கேட் திறந்துட்டு உள்ள நாயை துரத்துங்கிற பயத்துக்காக நான் திறந்து விடுறது இல்லைங்க. எல்லாம் குதிச்சு போயிருங்க. இந்த கொம்பு மானையும் சிக்க வச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, இதுன்னு கடிச்சிச்சுன்னா பாவம்னு சொல்லி. இந்த மான்களும் சரிங்க, நாய்களை பார்த்தா மட்டும்தான் ஓடுறது. 20 நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சுங்க. சாயங்காலம் நாங்கள் வெளியே போயிட்டோம், அதனால ஃபென்சிங் போட்டு போயிட்டேங்க. நாங்கள் கிளம்பும் போது எந்த மானும் உள்ளே இல்லை. கேட்டெல்லாம் மூடி நாய்களை உள்ளே விட்டு போட்டு தான் போயிருக்கோங்க. திரும்ப வந்துட்டு பார்க்குறேங்க, உள்ள குட்டி மான், பெரிய மான், கொம்புள்ள மான் அப்படின்ட்டு 15 மான் உள்ளே இருந்துச்சுங்க. கண்டிப்பாக உள்ளே வரப்போ இல்லை அடி வாங்கிட்டு தான் வந்திருக்குங்க. உணவு எவ்வளோ முக்கியங்க. அந்த உணவுக்காக அது உயிரை பணையம் வச்சு சாப்பிடுது அப்படிங்கிறப்போ அது எவ்வளோ ஒரு கொடுமையான விஷயங்க. ரொம்ப பேர் கூட சொன்னாங்க பட்டாசு வெடிங்க அது வராதுன்னு சொல்லி. அது எங்களுக்கும் தெரியுங்க, ஆனால் அந்த வேலையை நாங்கள் செய்ய மாட்டோம். அப்போ முடிவு பண்ணதாங்க, சரி மாடுகளை குறைச்சிக்கலாம், வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லி பில்லுக்காட்டுக்கு தண்ணி விட்டுட்டே இருக்கோங்க. இருக்கிறது அதுகளும் சாப்பிட்டு நம்ம மாடுகளும் சாப்பிட்டு முடிவுக்கு வந்துட்டோங்க. நம்ம பார்க்குறப்ப துரத்துறதுங்க. இயன்ற வரை இயற்கை காப்போம். நன்றி.